முரளி ஊரை விட்டு ஓடி வரும்போது ட்ரெயின்ல ஏறதுக்கு உதவி பண்ண சிங்கு முரளியோட கதையெல்லாம் கேட்டுட்டு நீயும் ஆர்மில சேர்ந்து ஆர்மில இருந்து ஒலிம்பிக்கு போவாங்கன்னு சொல்லுவான். முரளியும் ஆர்மியோட செலக்ஷன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி ட்ரைனிங் கேம்பும் போயிடுவான். அங்க எல்லாருக்கும் கடுமையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. முரளி எப்படி ஆர்மிக்கு வந்தான்றதையும் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கிறதா அவனோட லட்சியத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட ஒரு சோல்ஜர் சிரிச்சிருவான். முரளிக்கு கோவம் வந்து அவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது அங்க இன்ஸ்ட்ரக்டரும் வந்துருவாரு. அவர் முரளிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நாளைக்கே நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவாரு. முரளி நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கணும், அதை பார்த்து அவங்க சிரிச்சாங்க, அதனால தான் நான் அடித்தேன். இங்கே நான் எதுவும் சாதிக்காமல் என்னால் ஊர் பக்கம் போக முடியாது சார் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு காலையில் போய் அலின்ற கோச்சை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரும் அலி முரளிக்கிட்ட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன் ஆப்பனண்ட் மேலே ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஒரு பஞ்ச் வச்சிட்டேன்னா நான் உனக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லுவார். முரளி ஸ்டார்டிங்கில் தடுமாறினாலும் எப்படியோ சமாளித்து ஒரு பஞ்ச் வச்சிருவான். அலி பரவாயில்லையே உனக்கும் திறமை இருக்குது, இதுக்கு மேலே உன் பேர் டைகர்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. அப்போலேருந்து முரளி கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அலி சாரும் அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. முரளி அதுக்கு மேலே வர ஒவ்வொரு போட்டியிலையும் நல்லா விளாண்டு எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே வந்துகிட்டு இருப்பான். அவனோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வருவான். இப்போ ஒரு ஆபீசர் இங்க இருந்து 6 இந்தியன் சோல்ஜர்ஸ் டோக்கியோல நடக்கிற இன்டர்நேஷனல் ஆர்மி கேம்ல கலந்துக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கேம் தான் உங்களுக்கு ஒலிம்பிக்கு போற முதல் அடின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு முரளியும் ரொம்ப சந்தோஷப்படுவான்.